5 மாதங்களுக்கு முன்பு வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடந்துச்சு. எவ்ரி 2 இயர்ஸ் நடக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து அவங்க வந்து 2 வென்யூ வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்னு வந்து சென்னையில நடத்தணும்னு முடிவு எடுத்தோம். இன்னொன்னு வந்து எங்க நடத்தலாம் அப்படிங்கும்போது கோயம்புத்தூர்ல நடத்தலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல கோயம்புத்தூர் வேணாம், டவுன் சவுத்துல இன்னும் நிறைய ஹாக்கி பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து மதுரையில் நடத்தினோம். ஆனா மதுரையில் அதுக்கான ஃபெசிலிட்டியே கிடையாது. அங்க ஒரு ஹாக்கி ஸ்டேடியமே இல்லை. உடனே முதலமைச்சர்கிட்ட சொல்லி அதற்கான நிதியை பெற்று 4 மாதங்கள்ல ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல சர்வதேச போட்டிகள் நடத்துறதுக்கு தகுதியான ஒரு ஹாக்கி ஸ்டேடியத்தை மதுரையில இப்ப கட்டி முடிச்சு அங்க வந்து போட்டியும் நடத்திட்டோம். இப்போ வந்து போன பிளேயர்ஸ், இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் 20 நாடுகள்ல வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் சொன்னது வந்து சென்னை ஸ்டேடியம் விட மதுரை ஸ்டேடியம் சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி ஒரு பரந்துபட்ட ஒரு முன்னேற்றம் எல்லா இடத்துக்கும். இப்ப நம்முடைய திராவிட மாடல் அரசு சொல்றதே வந்து, முதலமைச்சர் சொல்றது எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான். இப்படி எல்லாருக்குமான ஒரு குரோத்தாக இந்த அரசு இருந்திருக்கு. அதுல எங்களுடைய விளையாட்டுத்துறையும் தொடர்ந்து பெஸ்ட் ஸ்டேட் பெர்ஃபார்மிங் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதை வந்து தொடர்ந்து 4 வருடங்களா பெற்றிருக்கிறோம். பட் நாங்களும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வர சில ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் வந்து முதலமைச்சரை போய் பார்க்கும்போது கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்க திருப்பி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணீங்கன்னா நிச்சயமா திராவிட மாடல் 2.2 கண்டிப்பா அமையுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவங்க நிறைய பேர் வைக்கிற கோரிக்கை வந்து மீண்டும் இவரே வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா நீங்க அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. இது எவ்வளவு பெரிய ப்ரெஷருங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா இதை விட இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. எனவே நிச்சயம் அதற்கான டேலண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. எங்களோட வேலை, இந்த துறையினோட வேலை அவங்கள வந்து நர்ச்சர் பண்ணி அவங்கள வழிகாட்டுறது மட்டும்தான் அப்படின்னு. நன்றி.